டிஜே ஞானவேல் அவர்களுடைய டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் அமிதாப் பச்சன் இவர்களுடைய காம்புல வெளியில் வரப்போற வேட்டையன் படத்தோட பிசிஎஃப் ட்ரெய்லர் வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு பிறகு எதுவாக இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம தலைவர் உடல்நிலை சரியில்லாத சின்ன ஒரு பிரச்சனைனால நான் அப்போலோவில் வந்து அட்மிஷன் ஆகிருக்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கூடிய விரைவில் நல்லபடியாக பூரணம் அடைஞ்சு திரும்ப நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளோட தமிழக மக்களுக்கு இல்லை இந்தியாவின் மக்களுக்கு வந்து திரைத்துறையில் மறுபடியும் நிறைய படங்கள் பண்ணி நம்மளால் மகிழ்விக்க வரணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு பிறகு பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். முடியவில்லை சிஸ்டம் ஆன் ரைட். இந்த நாட்டுல பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆனா பொறுக்கிங்க பாதுகாப்பா இருக்காங்க. இந்த மாதிரி பொறுக்கி பக்கத்துல என்கவுண்டர் தான் பண்ணணும். குற்றவாளியை உடனே பிடிக்கணும். என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கங்க. It was a brutal murder, sir. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். உங்களால லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு போங்கயா. ஒரு வாரத்தில் என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார். ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3 நாளில் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் வரும். Justice delayed is justice denied. Justice hurried is justice buried. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச ஒருத்தன் தான் சாதிக்க முடியும். திருடுன்னா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் தொட்டுநோய் மாதிரி அதை உளர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்தும் ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அங்க போலீஸ் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். சும்மா பேசிட்டு இந்த ப்ராப்ளம் இல்லை. அவனை தூக்குவான். காட் இட். அநீதியை நீதியால நாங்கள் நம்பியும் இன்னொரு அநீதியால இல்லை. அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். என்னை எந்த போஸ்ட்ல தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரன் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ரிலீஸ் ஆக போகுது மக்களே. வரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோப்பா வெறித்தனமான ஒரு ட்ரெய்லர் பார்த்த ஒரு திருப்தியோட தான் அடுத்த நம்ம ரிவ்யூக்குள்ளே வரப்போகிறோம். எஸ், அமிதாப் பச்சன் அவர் தான் வந்து நம்ம தலைவரை வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். தூக்கி அடிச்சுட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு இருக்கு படத்தில் பார்த்து தேட்டரில் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தலைவர் சொல்லுவார். பார்த்தீங்களா, நீ எங்கே தூக்கி அடிச்சாலும் அங்கேயே நான் போலீஸ்காரன் தான்டா, என்கிட்ட உன்னை காப்பாற்றவே முடியாது அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் இருக்குது. ஸோ ஸ்டண்டு வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாணிபத்தில் கூட எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டண்டெல்லாம் எனக்கு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது உண்மையை சொல்லிட்டு போயிடுவோமே, விஜயகாந்த் ஃபைட்டுனா ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்காத 90s கிட்ஸ் யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லுவேன். விஜயகாந்த் ஃபைட்ஸு, அர்ஜுன் அவங்களுடைய ஃபைட்டு, சரத்குமார் இவங்களுக்கெல்லாம் ஃபைட்டு வந்து ரொம்ப சூப்பராக ஆப்ட் ஆகும். பட் ரஜினி சாருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாகவே இருக்குது. அதெல்லாம் பறந்து படுத்து குத்துறது இது மாதிரியாவே இருக்கும். பட் ஆனால் இப்போ இத்தனை வயசில் இப்போ ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் வச்சு பின்னி பெடல் எடுக்கிறாங்க. உண்மையிலே இதுதான் ஒரு டெடிகேஷன். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தகுந்தாப்புல இன்னைக்கு மக்கள் இன்னைக்கு இருக்கிற ஹீரோக்கெல்லாம் எப்படி சண்டை போடுறாங்களோ அது மாதிரி நானும் சண்டை போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஈக்குவலாக துப்பு போடுறாங்களா போலி அது வேற விஷயம். பட் இருந்தாலும் பார்க்கும்போது தெரியல நம்ம தலைவர் இந்த சண்டை போடுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு டெடிகேஷனாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம், சான்ஸே கிடையாது. இப்போலாம் நான் அது தலைவர் பற்றி சொல்லணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கு வேணாம், நம்ம சாப்டருக்குள்ளே வந்துடுவோமே.
ஸோ இந்த படத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு கிரிமினல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி நம்ம தலைவர் போலீஸ்காரர் வந்து இதெல்லாம் எப்படி ஒடுக்குறாரு, என்கவுண்டர் பண்ணுறத ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. என்கவுண்ட் பண்ணி ஆகணும்னு பொதுமக்களும் சொல்கிறாங்கன்னா, பெரிய குற்றவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன். அவங்களாம் என்கவுண்ட் பண்ணுறாரா பண்ணலையா, எப்படி என்கவுண்ட் பண்ணுறாரு, அப்படி பண்ணால் அவங்களுக்கு அதே இதில் அவங்களுடைய ஆஃபீஸ்லேயே எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் நடந்த ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேட்டையன் டைட்டில் வச்சிருக்கும் போதே நமக்கு தெரிய வேணாமா, எல்லாத்தையும் வெறியாட போறாருன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுக்கலாம் வேணா, ரொம்ப நாள் கிட்டக்கு நெருங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம படம் வெளியில் வரப்போகுது. ஸோ தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். தலைவரை வந்து நேரில் பார்க்கணும் இல்லையா? இன்னொரு முறை சொல்லிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறோம் சீக்கிரமாக ஒரு பரிபூர்ணமாக குணமடைஞ்சு வெளியில் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு ட்ரெய்லருக்கான ஒப்பீனியன் அண்டு என்னுடைய ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.